Praise the Lord. Welcome to my channel, Salvation of Soul Seeker. இன்னைக்கு நம்ம 4வது உவமையை பத்தி தான் பார்க்க போறோம். 4வது உவமை எதை பத்தி ஏசப்பா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்து பறவைகள். ஆகாயத்து பறவைகளை பத்தி ஏசப்பா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த வசனத்துல ஆகாயத்து பறவைகளோட நம்மள ஒப்பிடுறாரு. ஆகாயத்து பறவைகளோட நம்ம விசேஷித்தவர்கள்னு சொல்லியிருக்காரு. அதே இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். இந்த 2 வசனத்திலையும் ஏசப்பா ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்றாரு. அது என்னன்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்ம எந்த விதத்துல விசேஷித்தவர்கள்? வாங்க பார்க்கலாம். அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருக்கு. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். இந்த வசனத்துல ஏன் அடைக்கலான் குருவியோட நம்மள ஒப்பிடுறாரு? முதல்ல இந்த அடைக்கலான் குருவி எப்படிப்பட்டவைகள்னு பார்க்கலாம் வாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அதை பத்தி சொல்லியிருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள், ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. இந்த வசனத்துல ஏசப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவியை விற்பாங்க. இந்த அடைக்கலான் குருவியானது இஸ்ரவேலர்களின் காலத்துல உணவிற்காக விற்கப்பட்டு வந்த பறவை. ஆனாலும் இந்த பறவைகளில் ஒன்றாயிலும் பிதாவின் சித்தம் அல்லாமல் தரையிலே விழாதுன்னு சொல்றாரு. அதே வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இங்க 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியை கொடுக்கறாங்க. 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவியும் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியும் கொடுக்கறாங்க. 1 அடைக்கலான் குருவிய இலவசமா கொடுக்கறாங்க. அதான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, பிதாவின் சித்தமல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. அதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லைன்னு ஏசப்பா சொல்றாரு. அந்த அடைக்கலான் குருவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, நம்ம அவைகளை காட்டிலும் மிகவும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அதுதான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று ஏசப்பா சொல்றாரு. அதனாலதான் ஏசப்பா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கூட, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று ஏசப்பா கேட்கிறாரு. ஆமாங்க, நம்ம டெய்லி ஏதாவது ஒரு நிந்தை, அவமானம், கஷ்டம், பாடு, துன்பம், நெருக்கம் இது எல்லாத்தையும் கடந்துதான் வரும். இத குறித்து நம்ம கவலைப்படுறதுனால நம்ம சரீர அளவோட ஒன்று கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அதுதான் ஏசப்பா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். அந்த அடைக்கலான் குருவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா நமக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவரு நமக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே போன்று நாமும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடணும்.
அடுத்து பயப்படாதீங்கன்னும் சொல்றாரு. அந்த வசனம் பார்க்கலாம் வாங்க. ஏசியா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்மள யாராச்சும் மேற்கொள்ளணும்னு பார்த்தாலும், நமக்கு விரோதமா இது நடக்கும், நீ இதைதான் பண்ண, இதைதான் செஞ்ச, யாராச்சும் வந்து சொல்லணும்னு நினைச்சாலும் அவர் சொல்லிட்டாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அவர் நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமாயிருக்கிறது, அவரால் உண்டான நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.